அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்கப் போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி போயிட்டு இருக்கு. நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி ஒரு மாதிரி பாதிப்பான அமைப்புகளை தொடர்ச்சியா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த ஒரு வருடம் கடுமையான மனக்குழப்பத்துல போயிருக்கும். சிந்தனை தெளிவு இருந்திருக்காது, மன நிம்மதி பெருமளவு இருந்திருக்காது, மன நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்கும், தாயாரோட நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும், தாய் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும், தாயுடனான அந்த உறவு நிலையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமா கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமா தேக ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. தேக ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகளையும் நிறைய செலவுகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகுது. பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ரீ பராபவ ஆண்டு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய மாற்றம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஜீவனத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நம்மளுடைய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. 4-7க்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல உச்சமாகும் பொழுது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாரு. அதாவது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும். குருவுடைய சமசப்தம பார்வை பஞ்சம ஸ்தானத்துல இருக்கும். மேலும் குருவுடைய 9வது பார்வை நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். கண்டக சனியுடைய தாக்கங்கள் குறையுது. சனிய சுபத்துவமா மாத்த போறாரு இந்த குரு பகவான். சனிய நற்பலன்களை செய்வதற்கு தூண்ட போகிறார் இந்த குரு பகவான். அதே போல டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா ராகு கேதுக்களும் நமக்கு சாதகமா மாறுது. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ராகு கேது பயிற்சி, கேது லாபஸ்தானத்திலையும் ராகு பஞ்சமஸ்தானத்திலையும் போஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டா பாதிப்பை நமக்கு கொடுக்காது. எனவே இந்த பராபவ ஆண்டு இந்த ஏப்ரல் 14க்கு பிறகு வர இருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் உறுதியாக கொடுத்துவிடும்.
இந்த புத்தாண்டுல நமக்கு என்னெல்லாம் சிறப்பு பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மனதில் இருக்கக்கூடிய மனக்கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். மன நிம்மதி அதிகரிக்கும். ரொம்ப நாளா எது பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயம் உங்களை ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த நேரத்தில் கிடைச்சிடும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண சுபகாரியங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ரொம்ப நாளா திருமணம் தாமதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி உறுதியா கிடைச்சிடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள் காரணமாக சுப விரய செலவுகள் குடும்பத்தில் சற்று அதிகமாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல காதல் உறவை பத்தி இப்போ வீட்டுல பேசலாம். இப்ப பேசணும்னாக்கா குடும்பத்துல ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துடைய ஒத்துழைப்போட இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும். எனவே நிறைய பேருக்கு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த கசப்பான நினைவுகள், பிரச்சனையான அமைப்புகள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாயிடும். நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். அதே போல திருமண வாழ்க்கை அதிகமா தாமதப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல உறுதியா நல்ல வரன் கிடைச்சிடும். அல்ல இந்த நேரத்துல தாராளமா உங்களுடைய திருமண முயற்சிகளை தொடங்கலாம். திருமண சுபகாரியங்கள் காரணமாக சுபவிரய செலவு காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை சந்தித்து வந்தவர்களுக்கு இப்போ ஒரு இனிமையான செய்தி உறுதியா காத்துட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல நான் பாக்குற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, குரு உச்சமாகிறார். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல உச்சமாகிறாரு. குருவுடைய பார்வை பஞ்சம ஸ்தானத்துல இருக்கும். எனவே உறுதியாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுப செய்திகள் இந்த நேரத்தில் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நல்ல புத்திரர்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க போறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு பெருசா பாதிக்கப்படாம நல்ல நிலையில நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க போறாரு. எனவே இந்த நேரத்துல நிறைய பேர் ஆண் வாரிசை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துல நிச்சயமா சுப செய்திகள் கிடைச்சிடும். மன வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் இப்போ மேன்மை அடைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா அந்த நேரத்துல கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். மேலும் புதிய நண்பர்களுடைய ஆதரவு, முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி இதெல்லாம் அந்த நேரத்தில் சற்று அதிகமாக கிடைக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பும் அவர்களால நல்ல ஆதாயமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தில் சில சமயங்களில் வாழ்க்கை துணையோட ஒரு சில சலசலப்புகள் வந்துட்டு போகலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணால் அதில் ஒரு சுப செய்தி உறுதியாக கிடைக்கும். வெளிநாடு சென்று அதன் மூலமாக பொருளீட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேலும் இந்த பராபவ ஆண்டுல மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றம் உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்க போறாரு. சரராசியில இருக்காரு. நிறைய பேரு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். கல்வி ரீதியா என்ன பிரச்சனை, என்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாயிடும். கல்வி ரீதியாக நல்ல உயர்வை இந்த நேரத்துல மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்க ஆசைப்பட்ட துறையில நீங்க ஆசைப்பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதே போல இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உறுதியாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் உறுதியாக வெற்றியை கொடுக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இனிமையான நற்செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. கான்பிடண்டா உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க. நிச்சயமா நல்ல வெற்றிகளையும் நல்ல மாற்றத்தையும் இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் 3ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கு அப்படிங்கிறதுனால முயற்சி சிறப்பா இருக்கும். இந்த நேரத்தில் சும்மா இருக்கிறதுக்கு தோணாது. ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதே போல ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் இந்த காலகட்டம் கொடுத்துரும். மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு இந்த நேரத்துல உண்டு. நல்ல பிரபலம் அடையக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. மேலும் இந்த நேரத்துல இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும். அதனால ஒரு சில சுப விரை செலவுகள் இந்த நேரத்தில் வந்துட்டு போகலாம். புதிய வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த நேரத்தில் புதிய வியாபாரங்கள்லாம் தேடி வரும். ஒப்பந்த பணிகள் நிறைய வரும். கான்ட்ராக்ட் பேஸ்டில் நிறைய ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. பட்டம், பதவி, பெயர், புகழை கொடுக்க
இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு. நிறைய பேர் கிராஜுவேஷன்லாம் முடிச்சு பட்டம் வாங்குவாங்க. உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா என்னென்ன எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் சரியாயிடும். லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியானதற்கு பிறகு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். நல்ல பொருளாதார அபிவிருத்தி உண்டு. பண வரவு கணிசமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், நீண்ட நாள் போராட்டங்கள் எல்லாமே சரியாகும். இந்த நேரத்துல தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், புதுசா ஒரு கான்பிடன்ட் வந்துடும் இந்த நேரத்துல. மேலும் சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உயர்வு உண்டு. மூத்த சகோதர சகோதரியுடைய ஆதரவு இந்த நேரத்தில் கிடைக்கும். முக்கியமா மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடுமையான மன உளைச்சல், யாருக்கிட்டையும் பேச பிடிச்சிருக்காது, கடந்த ஒரு வருடமா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, மன ரீதியா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். இந்த பராபவ ஆண்டுல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீண்ட நாளா உங்க மனசு எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோ அந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் உறுதியாக நடைபெறும் அப்படிங்கறத மறந்து விட வேண்டாம். மன நிம்மதி உறுதியாக கிடைச்சிரும். மனசுல இருந்த கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்களுக்கு உறுதியாக இந்த நேரத்தில் மருந்து அப்படிங்கிறது வழங்கப்படும். அடுத்தது இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள்ல இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் எல்லாமே டிசம்பர் மாதத்துக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். கடந்த ஒரு வருடம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சரியா இருந்திருக்காது, வேலையில நிம்மதி இருந்திருக்காது, வேலையில தொடர்ச்சியான மாற்றங்கள் இருந்திருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு பெருசா ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்திருக்க முடியாது. சக ஊழியர்களோட அடிக்கடி சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்கள்லாம் போயிருக்கும். மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பெருமளவு கிடைச்சிருக்காது. நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு பெருமளவு கிடைச்சிருக்காது. இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எனவே தொழில் உத்தியோகத்துல நல்ல மேன்மையை ஜூன் மாதத்துக்கு பிறகு நீ எதிர்பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நீ இருக்கிற நிலையிலிருந்து 5 மடங்கு மேன்மையான நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு டெஃபினட்டா இந்த பராபவ ஆண்டுல உங்களுக்கு நிகழ போறது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு தேடி வரும். வெளிநாட்டுல சம்பாத்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டின் மூலமாக ஒரு வருமானம் உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நிறைய பேர் கடல் தாண்டி வேலைக்கு போவாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் பிள்ளைகள் பற்றி இருந்து வந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டத்தில் வந்துடும். பிள்ளைகளோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாய் தந்தையாரோட நிறைய மனக்கசப்புகள் வந்து நீங்கலாம். தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் வந்து நீங்கலாம். மேலும் தாய் தந்தையார் சார்ந்த விஷயத்துல அவருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவுகளும் மாற்றங்களும் தொடர்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இடுப்பு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். மேலும் கால் பகுதியில் எதுவும் அடிப்படாம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நடக்க முடியாத சூழ்நிலை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல சற்று கவனமா இருந்துக்கணும். குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல சற்று கவனமா நம்ம இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நாக தெய்வங்களை தொடர்ச்சியா வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. மேலும் துர்க்கை வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான நிவர்த்தியை இந்த துர்க்கை வழிபாடு கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் துர்க்கை சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அங்க போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய குறைகளுக்கான நிவர்த்தியை இந்த துர்க்கை வழிபாடு பெற்றுக் கொடுக்கும். நாக தெய்வ தொடர்ச்சியா வழிபட்டு வரும் பொழுது உடைய முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த நேரத்துல கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் குரு பார்வையில் இருந்தாலும் சனி தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருப்பாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன தெளிவு அடைகிறதுக்கும் மனம் நிம்மதி அடைகிறதுக்கும் உணவு தானம் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுங்க. ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் நீங்க உதவி செய்யலாம். மேலும் இந்த நேரத்தில் உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணாலே இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை உறுதியாக கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றட்டும். நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் பெற்று மன நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.